வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் அதை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு பொன்னிறமானவனே எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலேயே வெங்காயம் 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கலாம். அது கூடவே 2 தக்காளி, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு இல்லை. 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், இஞ்சி கொஞ்சம், பூண்டு, கிண்ணத்தில் 3 கரண்டி தயிர் எடுத்துருக்கோம். நல்லா திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. அது கூடவே காஷ்மீர் சில்லி 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு, அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ தயிரில் மிக்ஸ் பண்ண மசாலாவை அதில் ஊற்றிக்கலாம். அது நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை, தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஏற்கனவே வதக்கினதுனால பச்சை வாசனைலாம் போயிட்டுருக்கோம். அது கூட வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியை அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரித்து வச்ச உருளைக்கிழங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ண தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்ததுனால சீக்கிரம் வெந்துடும். இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கரம் மசாலா தூவி இறக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். இது உடனே நல்லா திக்காயிரும். நல்ல கிரேவி பதத்துக்கு வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது எல்லா டிஷ்ஷுக்கும் ஆப்டாக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.